வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். நம்ம ரயில்வேல ரொம்ப ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எக்ஸாம் வந்து என்டிபிசி எக்ஸாம். ஏன்னா இது போன வருஷம் நவம்பர்ல வந்து என்ன நோட்டிபிகேஷன் விட்டாங்க. எப்பதான் வந்து இதோட டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் படிச்சுட்டு இருக்கேன். 6 7 மாசமா படிச்சுட்டு இருக்கேன். இந்த எக்ஸாமுக்காக இருக்கேன். ஒரு டேட்டை விட்டு தொலைய மாட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான காலம் வந்துருச்சு. ஏன் சொல்றேன்னா என்டிபிசி ரெண்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று கிராஜுவேட் லெவல் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று 12th லெவல். கிராஜுவேட் லெவல்ல டயர் ஒன் கண்டக்ட் பண்றதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன, இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான பீரியட். யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் இதுதான் என்னோட ஃபோக்கஸ், ரயில்வே ஜாப் தான் நான் வந்து ஃபோக்கஸா பண்ணிட்டு இருக்கேன்னா இது உங்களுக்கான காலம். இதோட டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5th ஜூன்ல இருந்து 23rd ஜூன் வந்து நாங்க வந்து கண்டக்ட் பண்ண போறோம். டயர் ஒன் கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. இது ஆர்ஆர்பி அலகாபாத்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுவுமே நீங்க அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஆனா சென்னை வெப்சைட்லயும் ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இன்னும் வரல. மேபி வந்து இனிமே அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா இது அஃபிஷியல் தான். டேட் வந்து டெஃபினட்டா வந்து இந்த டேட்ல வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லிட்டாங்க. இப்ப உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே என்ன இருக்கணும்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரயில்வே பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஏதோ ஏனோ தானோன்னு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு அவங்க கொடுக்குற காலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எடுக்கிறாங்க. இது நவம்பர்ல வந்து என்ன நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஜூன்ல தான், அதாவது மே மாசம் தான் இப்பதான் ஒரு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. டயர் ஒன் எப்ப கண்டக்ட் பண்ண போறேன்னு. 6 மாசம் இதுலயே போயிருச்சு. டயர் டூ வந்து இன்னொரு 3 மாசம் எடுக்கலாம். அதனால நான் ஒரு வருஷம் ஒரு எக்ஸாமுக்கு போயிடும். அதனால என்ன பண்ணாதீங்கன்னா, ரொம்ப ஏதோ ஏனோதானோ படிக்கிற மாதிரி படிக்காம ரொம்ப ஒண்ணு இறங்குறீங்களா இறங்கி செஞ்சிருங்க. ஸோ அதனால டயர் ஒன் ஃபுல் ஃபோக்கஸ்டா டயர் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, வேக்கன்சி ஓரளவு நல்ல வேக்கன்சியா தான் இருக்கு. நம்மளுக்கு தேவை ஒரு வேக்கன்சி தான். அந்த ஒரு வேக்கன்சிக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட்டா ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணுங்க. எப்படி நான் வந்து இந்த 20 நாள் வந்து பிளான் பண்ண போறேன், ஈச் டே என்ன படிக்க போறேன், டயர் ஒன்னோட சிலபஸை எடுத்து வச்சு அது முன்னாடி வந்து சார்ட் போட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன், எங்க மெட்டீரியல் நான் வச்சிருக்கேன், என்ன பண்ணி வச்சிருக்கேன், இதை தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவேனா மாட்டேனா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் உங்களுக்குள்ளேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய வந்து மார்க் டெஸ்ட்டுமே கொடுங்க. மார்க் டெஸ்ட் டெஃபினட்டா உங்களை வந்து என்னன்னா நல்லா வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ணிவிடும். ஓகே, நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம்னு தெரிய வரும். இந்த டயர் ஒனுக்கான 20 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து அப்கமிங்ல கண்டிப்பா வந்து கொடுக்க பாக்குறேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நான் ரிவைஸ் பண்றது, மேக்ஸை எப்படி வந்து எதுல அதிகமா கேட்கறானுங்க, எந்த ஏரியால நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், எந்த ஏரியால நம்ம ஷார்ட் கட்ஸ், எதுல ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர்டா போனோம்னு வச்சுக்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த வருஷம் கண்டக்ட் பண்ற ரயில்வேல வந்து கொஸ்டினோட டஃப்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவா தான் இருக்கு. அவ்வளவா வந்து என்னன்னா ரொம்ப ஹார்ட் லெவல் கொஸ்டின் போறது இல்ல. ஏன் சொல்றேன்னா ஏஎல்பிலையுமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால இந்த இதுலயுமே என்டிபிஎஸ்லயுமே நம்ம அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தாராளமா ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.